உள்துறை அமைச்சர் அமித்ஷா வர்றாரு. அதை நெருக்கடியா பாமக பாஜக பாமக கூட்டணிக்காக நோக்கி வந்திருக்காங்களா? இல்ல அதெல்லாம் இப்ப நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப ஆருடன் சொல்ல முடியாது. அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். இப்ப அதை பத்தி பேசல. மரியாதை நிமித்தம் பார்த்து பேசிட்டு போனாங்க. அவரு 40 நிமிஷம் பேசினாரு. ஆனா அவர் இறுகிய முகத்தோட தான் வெளில போனாரு. அது எப்படி நீங்க எப்பவுமே செய்தியாளர் சந்திப்பு இருக்காரு. இங்க சந்திச்சாரு, செய்தியாளர் சந்திப்பாரு. ஆனா ஒரு இறுகிய முகத்தோட போயிருக்காரு. அதாவது இல்ல ஒரு எப்பவுமே ஒரு முடிவு ஏற்பட்ட முடிவு தான் சொல்லுவாங்களே தவிர இடையிலே ஒவ்வொன்றும் பேசுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நானே கூட இதெல்லாம் பேசக்கூடாது. நீங்க வற்புறுத்துறதுனால சந்திக்கிறதுனால இல்லைன்னா உங்களை ஏமாத்திட்டு அந்த பக்கம் நானும் உங்க கண்ணில் படாத போகணும்னு தான் நினைச்சு துரத்துறீங்க. அதுக்காக தான் சொல்றேன். இல்ல நானே சொல்லக்கூடாது. இல்ல அதாவது நான் சார்ந்து இருக்கிற கட்சி, எங்க கட்சி பிரச்சனை எப்படி பொது வெளியில பேசலாமா? அது ஊடகங்களை பேசலாம், பேசவே கூடாது. உங்க வற்புறுத்தலுக்காக உங்க நெருக்கடிக்காக தான் நானும் பேசுறேன். இது நான் ரொம்ப அடக்கி தான் பேசுறேன். ரெண்டு தரப்புல சமாதானம் ஏற்படும். அதனுடைய தொடக்கம் ஆயிடுச்சு. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தியா நல்ல தீர்வு. நன்றி.